எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கேன். என்ன வேண்டாம் வெறுப்பா பேசுறீங்க? நீங்க தான் என்ன வெறுப்படைய வச்சிட்டீங்களே. நான் மனப்பூர்வமா விரும்பின ராதாவை நீங்க வேணும்னே என்கிட்ட இருந்து பிரிச்சிட்டீங்க. தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஒரு போலீஸ் அதிகாரி என்ன செய்யணுமோ அதை தான் நான் செஞ்சேன். என்ன சொல்றீங்க? உங்க வீட்டுல திருடினவனோ, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல கர்ப்பிணி மாதிரி நடிச்சு திருடினவளோ, ஹோட்டல்ல நெக்லஸ் திருடி உங்ககிட்ட கடந்த காலத்தை மறந்தவ மாதிரி நடிச்சவளும் ஒரே ஆள் தான் நான் சந்தேகப்படுறேன். நான்சென்ஸ். இருக்கவே இருக்காது. தப்பு செய்யற யாருமே எங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. உண்மைகள் எல்லாம் கூடிய சீக்கிரம் வெளியே வரத்தான் போகுது. சாரி. எக்ஸ்கியூஸ் மீ. பார்ட்டி முடியற வரைக்கும் யாரையும் வெளியே விடக்கூடாதுன்னு உத்தரவு. இல்ல, நான் அவசரமா வெளியே போகணும். என்ன விஷயம்? இல்ல, ரோசிக்கு ஒரு சின்ன பிரசன்டேஷன் வாங்க மறந்துட்டேன். ஒரு நிமிஷம் வாங்கிட்டு வந்துடுறேன். ரோசிக்கு அவளை பெத்த தாயே பிரசன்டேஷனா கொடுத்துருக்கீங்களே, இதுக்கு மேலேயா கொடுக்க போறீங்க? வாங்க போலாம். டாக்டர், இவர்தான் மிஸ்டர் பாபு. இன்னைக்கு பார்ட்டிக்கே இவர்தான் காரணம். ஹலோ. ஹலோ. உங்களை நான் எங்கேயோ பாத்துருக்கேனே. எக்ஸாக்ட்லி. என்ன மாதிரி வேற யாராவது பாத்திருப்பீங்கல்ல? கரெக்ட். வாங்க போலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேடம். பல வருஷங்களுக்கு அப்புறம் தாயும் மகளும் ஒண்ணு சேர்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தான். ரியலி யூ ஆர் லக்கி. எல்லாம் கடவுள் செய். வாங்க வாங்க, உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். எங்க ரோசி? அவளுக்காக தானே இந்த பார்ட்டி. அவளுக்கான ரொம்ப லேசி கேர்ள். உடனே வர சொன்னேன், இன்னும் வரல. இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். இருப்பா பாபு, அவளை என்னோட சேர்த்து வச்ச பெருமை உன்னதான் சேரும். நீ அவளை கூட்டிட்டு வந்து எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி வை. ஓகே. ஐயோ, இப்படி எத்தனை அடையாளம் தான் உடம்புல போட்டுக்க முடியும்? ஐயோ, பார்ட்டிக்கு நேரமாச்சு, இந்த பாபு பையில வர காணோம். இப்படியே ஓட வேண்டியதுதான். Yes. You? Yes. I'm your best friend. Presentation. ஐயோ. என்ன ஆச்சு உனக்கு? என்ன ஆச்சு? ஐயோ. என்ன ஆச்சா? அந்த அம்மாவோட மகளா நடிச்சா உன் காதலனோட சந்தோஷமா இருக்கலாம்னு சொன்ன. அத நம்பி உள்ள நுழைஞ்சு இப்ப பெரிய வம்புல மாட்டிட்டு இருக்க. என்ன வம்பு? அந்த போலீஸ்காரி இந்த அம்மா கிட்ட வந்து உங்க மகன் ஒருத்திய வீட்டுல சேர்த்திருக்கீங்களா, அது உங்க மகதான் நானு கேட்டா. அதுக்கு அந்த அம்மா, என் மகனுக்கு உடம்புல ஒரு அடையாளம் இருக்கு, ஆனா அத பார்ட்டில தான் சொல்ல போறாங்களாம். அப்படி ஏதாவது அடையாளம் இருக்கான்னு நான் என் உடம்பு பூரா தேடி பார்த்துட்டேன். இந்த செயற்கை மச்சத்தை தவிர வேற எதுவுமே தெரியல. பார்ட்டில நான் மகன் இல்லைன்னு தெரிஞ்சது, கையில விலங்க மாட்டி என்ன உள்ள தள்ளுறதுக்கு அந்த போலீஸ்காரி கழுகு மாதிரி காத்துட்டு இருக்கா. அதனாலதான் தப்பி ஓட நினைச்சேன். இத பாரு, வெளிய கட்டுக்காவல் பலமா இருக்கு, உன்னால தப்பவே முடியாது. அப்படி குட்டு உடையிற நிலைமை வந்ததுன்னா உன்னை இங்க கொண்டு வந்து விட்ட என்ன உள்ள தள்ளிடுவாங்க. ஆபத்துன்னு ஒண்ணு வந்ததுன்னா உன் லவர் உன்னை சும்மா விட மாட்டான். கம் ஆன், கெட் ரெடி, கம் ஆன். மணி ஆயிட்டு இருக்கு. உள்ள என்ன நடக்குது ஏது நடக்குது ஒண்ணுமே தெரியலையே. டோன்ட் வரி, ராதா ரொம்ப இன்டெலிஜென்ட் கேர்ள். சந்தடி சாக்குல லட்சுமியை எப்படியும் க்ளோஸ் பண்ணிடுவான். ராதா வெளியில வந்ததும் அவளை நாம க்ளோஸ் பண்றோம். சின்ன வயசுல தாயை பிரிஞ்சு சிறகு முளைச்சதுக்கு அப்புறம் கூட்டுக்கு திரும்பி வந்திருக்கிற சேய் பறவை இதுதான். உங்க மகிழ்ச்சியை பார்க்கும்போது என் பேர்ல உங்களுக்கு இருக்கிற நல்லெண்ணத்தை என்னால உணர முடியுது. அதுக்காக நன்றி செலுத்துறேன். இன்னொரு விஷயம், என் மகளை நான் திரும்ப அடைஞ்சாலும் எதை வச்சு அவளை நான் மகளா ஏத்துக்கிட்டேங்கிற சந்தேகம் ஒரு சிலருடைய மனசுல இருக்கத்தான் செய்யும். அதை நான் இந்த இடத்துல தெளிவுபடுத்துறேன். என்னுடைய 3 பொண்ணுங்களுக்குமே உடம்புல அடையாளம் இருக்கு. மூத்த பொண்ணுக்கு முதுகுல வலது பக்கம் ஒரு பெரிய மச்சம் இருக்கு. சின்ன வயசுல உன்னை மரப்பட்டறையில இருந்து காப்பாத்துற. உன் முதுகுல இருக்கிற மச்சத்தை வச்சு நீ யாரு என்னங்கிற விவரத்தை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ண. அடையாளத்தை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. வேஷத்தை கழிச்சிட்டு ஓட வேண்டியதுதான். ராதா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பாட்டில உங்களை நான் பார்த்தேன். நீங்க இங்க வரதே நான் கவனிச்சேன். தனியா சந்திச்சு பேசலான்னுதான் இவ்வளவு நேரமா நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஐயோ, யாரும் வராங்க. நான் போறேன், நீ பின்னாடி வா. நிச்சயமா இவ என் மூத்த மக இல்ல. ஏன்னா முதுகுல மச்சம் இல்ல. உங்க 2வது மகளுக்கு ஏதாவது அடையாளம் இருக்கா? அவசரப்படாத, சொல்றேன். என் 2வது மகளுக்கு வலது கால்ல முழங்காலுக்கு மேல ஒரு மச்சம் இருக்கு. டாய்லெட்ல ராதா தானே இருந்தா? இது ஏய், 1 மினிட் வரீங்களா? கொஞ்சம் டாய்லெட் போலாம். நான் இப்பதான் போயிட்டு வந்தேன். பரவாயில்ல, கம்பெனி கொடுங்க. இல்ல, எனக்கு அவசரமா வேலை. ஏய், கம் ஆன் மேன், பீஸ் போட்டு வா. என் 2வது பொண்ணுக்கு உண்டான அடையாளமும் இவளுக்கு இல்ல.
உங்க மூணாவது மகளை பத்தி சொல்லுங்க. அம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. பயப்படாத சரோஜா, நீ நிச்சயமா என் மகதான். நிர்மலா, இவளை தனியா அழைச்சிட்டு போய் சீ, இப்படித்தான் முரட்டுத்தனமா நடந்துக்கிறதா? நான் நினைச்சது சரியாதான் போச்சு. இனிமே நீ என்ன ஏமாத்த முடியாது ராதா. ரவி, ரவி, அன்னைக்கு வந்தவங்களோட ஏன் போனேன்? என்ன மன்னிச்சிருங்க ரவி. நெக்லஸ் திருடி உங்க பாக்கெட்ல போட்டேன். அதை எடுத்துட்டு போவதா உங்க வீட்ல வந்து நான் அப்படிலாம் நடிச்சேன். உண்மையிலேயே நான் திருடேன்னு தெரிஞ்சா நீங்க என்ன வெறுத்துடுவீங்களோன்னுதா ஒன்னும் சொல்லாம அவங்க கூட போயிட்டேன். ஏன்னா நான் உண்மையிலேயே உங்களை காதலிக்கிறேன். அவங்க ஏன் உன்னை கூட்டிட்டு போகணும்? என்னை காப்பாத்த ராமுவையும் எனக்கு ஆதரவா இருக்கிற நல்லவரையும் பிடிச்சு வச்சுக்கிட்டு பதிலா ஒரு கொடுமையான காரியத்தை செய்ய வற்புறுத்துறாங்க. என்னது? அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல இதை ஓட்டிக்க. Come on. நீ என் மகதான். மத்தவங்களுக்காகத்தான் இந்த சோதனை. பெத்த தாய்கிட்ட என் மகன்னு போய் சொன்னேன். அந்த போய் புனிதமான உண்மையாயிடுச்சு. நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. பெத்தவங்களுக்கும் மத்தவங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். சரோஜா நிச்சயமா உங்க மகதான். பாபு, என் மக தேடி கண்டுபிடிச்சு என்கிட்ட ஒப்படைச்சதுக்கு நான் அவனுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். என்ன வேணும் சொல்லு. உங்க மக சரோஜா சுரேஷ் உயிருக்குயிரா காதலிக்கிறா. அவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சிருங்க. அதான் என் ஆசை. உன் விருப்பப்படியே செய்றேன். துப்பாக்கி சத்தம் கேட்காம பட்டாசு வெடிக்கிற சத்தம் கேட்கறத பார்த்தா உள்ள ஏதோ மகிழ்ச்சிகரமான சம்பவம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்பா, அப்ப ராதா கூட்டிட்டு போன பொண்ணு அவங்களுடைய சொந்த பொண்ணா இருக்குமோ? அங்கதான் எனக்கு ஒரு சந்தேகம். என்னப்பா? 15 வருஷங்களுக்கு முன்னால சுப்ரு கொண்டு போனானே 2 பெண் குழந்தை, அத பத்தி எனக்கு சந்தேகமே இல்ல. அது போய் சேர்ந்திருக்கும். ஆனா அந்த 3வது குழந்தை, அந்த வக்சலா கொண்டு போனாலே, அந்த குழந்தை தான் இந்த பொண்ணா இருக்குமோ? அப்போ வச்சலா வீட்டுக்கு போய் பாப்போம். ஸ்டார்ட் த கார். ஓ, அந்த குழந்தைய கேக்குறீங்களா? அது என் கை நழுவி போய் எத்தனை வருஷம் ஆச்சு, இப்ப வந்து கேக்குறீங்களா? எப்படி போச்சு? அத நான் தூக்கிட்டு வந்தேன்னா போலீஸ் துரத்திக்கிட்டு வந்துச்சு. உடனே நான் அத கோவில போட்டுட்டு தப்பிச்சு ஓடியாந்துட்டேன். நிஜமா தான் சொல்றியா? அந்த வயிற்றுச்சல ஏன் கேக்குறீங்க? அவ மட்டும் என்கிட்ட இருந்திருந்தா லட்சம் லட்சமா சம்பாதிச்சிருப்பேன். காரணம் அந்த அதிர்ஷ்ட மச்சந்தான். நான் உங்களை ஏமாத்த நினைக்கல. லட்டு மாதிரி சந்தர்ப்பம் கிடைச்சும் அதை நீ நழுவ விட்டுருக்கேன்னா நீ எங்களை வேணும்னே ஏமாத்துறேன்னு தான் அர்த்தம். நோ, Shut up. உள்ள ஏராளமான பேர் இருந்திருக்காங்க. கூட்டத்தோட கூட்டமா சுட்டு தள்ளி இருந்தா யார் சுட்டான்னு தெரியாம போயிருக்கும். ஏன் சுடல? சுடுற முடிவுல தான் போனேன். ஆனா அங்க ஒரு புது குழப்பம் வந்துடுச்சு. என்ன அது? நான் கொண்டு போய் விட்டேனே சரோஜா, அவ உண்மையிலேயே அந்த அம்மா பெத்த பொண்ணாயிட்டா. அதனால அத்தனை பேர் கவனமும் ஒண்ணு சேர்ந்து என் மேல திரும்பிடுச்சு. என்னால எதுவுமே செய்ய முடியாம போச்சு. அவளுக்கு அதிர்ஷ்டமான மச்சம் ஏதாவது இருந்ததா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அது உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. நாளைக்கு பொழுது போறதுக்குள்ள அவங்க கதை முடியலன்னா நாயும் நல்லவனும் யமலோகத்துக்கு போயிடுவாங்க. ஜாக்கிரதை. இப்ப அவங்க எப்படி இருக்காங்க? அப்பப்ப நடக்கிற விஷயத்தை படம் எடுத்து வச்சிருக்கிறோம், போட்டு காட்டுறேன் பார். மனுஷங்களா நீங்க? மனுஷங்களா இருக்கத்தான் ஆசைப்படுறோம். ஆனா நீதான் எங்களை மிருகங்களா மாத்த பாக்குற. நாளை சாயந்தரத்துக்குள்ள அந்த அம்மா சாகணும், அவ்வளவுதானே? யா, இனிமேலாவது உங்களை சித்திரவதை பண்ணாதீங்க. உங்க காரியத்தை நான் முடிக்கிறேன். யாராவது பாத்துற போறாங்க. ஜாக்கிரதை. என்னையா சத்தம்? யோ, நான் இந்த கத்து கத்துது பாவம் தொண்டை வறண்டு செத்துப்பட போகுதியா. கொஞ்சம் தண்ணி கொடுங்க. சரியா குடுக்குறேன்.
என்கிட்ட இருந்து பிரிச்சு முன்ன பின்ன தெரியாத 2 பேர்கிட்ட ஒப்படைச்சிங்களே, எந்த ஆதாரத்தை வச்சு அப்படி செஞ்சீங்க? இது ராதாவோட பர்த் சர்டிபிகேட். இது ஆதாரமா காட்டித்தான் அவளை அவங்க சொந்தம் கொண்டாடினாங்க. இது உண்மையானதான்னு விசாரிச்சீங்களா? விசாரிக்க நான் விரும்பல. ஏன்? மிஸ்டர் ரவி, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பத்தி உங்களுக்கு சரியா தெரியாதுன்னு நினைக்கிறேன். ராதாவை கூட்டிட்டு போன அந்த 2 பேரும் கிரிமினல் மைண்டட் ஃபெலோஸ்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அவங்க ராதாவை பயன்படுத்தி ஒரு பெரிய சதி திட்டத்தையே உருவாக்கி இருக்காங்க. அது என்னன்னு கண்டுபிடிக்கத்தான் நான் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். கூடி சீக்கிரம் நானே அதை நிரூபிக்கிறேன். எப்படி அந்த முடிவுக்கு வந்தீங்க? கோடீஸ்வரி லட்சுமி அம்மாவை கொலை பண்ண 2 பேர் பலவிதமான முயற்சிகள் பண்ணாங்க. ஆனா எதுவுமே நடக்கல. காரணம், அந்த அம்மா தனக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கிற பலமான பாதுகாப்பு நடவடிக்கை தான். அந்த 2 பேர் வேற யாரும் இல்ல, ராதா அழைச்சிட்டு போனாங்களே அதே ஆட்கள் தான். எதுக்காக அவங்களை கொல்ல முயற்சி பண்ணும்? அது பல வருஷத்து பகை. சொல்றேன். இவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு அந்த பொண்ணு நகைகளையே தரலன்னு சாதிச்சிருக்க. பெரிய முதலாளி, Shut up! நீர் ஒரு பெரிய மனுஷன். அந்த பொண்ணு மேல திருட்டு பட்டம் கட்டி அவளை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருக்கீங்க. எல்லாம் உங்க பிள்ளைகளுக்காகத்தான். நிறுத்திய. இவங்களை என் பிள்ளைங்கன்னு சொல்லாதீங்க. இவங்க என் பிள்ளைங்க இல்ல, என் பேரை கெடுக்க வந்த புல்லுருவீங்க. டாடி, நடந்தது என்னன்னா, எல்லாம் எனக்கு தெரியும். உங்களை பெற்றதுக்காக நான் வெட்கப்படுறேன், வேதனைப்படுறேன். என் சொத்துல ஒரு நயா பைசா கூட உங்களுக்கு கிடையாது. இந்த நிமிஷத்துல இருந்து உங்களுக்கு எனக்கு எந்த உறவும் கிடையாது. போங்க வெளியே. அப்பா, நடந்ததை மறந்துருங்கப்பா. மறந்துடுறதா? நீங்க செஞ்ச காரியங்களை 7 ஜென்மத்துக்கு மறக்க முடியாது. உங்களை போலீஸ்ல ஒப்படைக்காம இருக்கிறதே பெத்த பாவத்துக்காகத்தான். இன்னும் இங்க பேசிக்கிட்டு நின்னீங்க, நான் கொலைகாரன் ஆயிடுவேன். ஜாக்கிரதை. டாடி, இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க. இனிமே அப்படி நடக்காது. நதிங் டூயிங். கெட் அவுட். நீங்க எனக்கு விடுதலை வாங்கி கொடுத்துடலாம். ஆனா என் மேல ஏற்பட்ட பழியை போக்க முடியுமா? இல்ல என் கணவரையும் குழந்தைகளும் ஒண்ணு சேர்த்து வைக்க முடியுமா? அம்மா, உன் புருஷனோடையும் குழந்தைகளோடையும் தான் உன்னை சந்திக்கணும்னு நினைச்சேன். ஆனா எங்க தேடியும் அவங்களை கண்டுபிடிக்க முடியலையே. அதனால உன் குடும்பத்தை பிரிச்ச என் பிள்ளைங்களை வீட்டை விட்டே துரத்திட்டேன். அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு சேர வேண்டிய சொத்தையெல்லாம் உன் பேருக்கு எழுதி வச்சிட்டேம்மா. உனக்கு பிறகுதான் அந்த சொத்துக்கள் அவங்கள போய் சேரும். அதுதான்மா நான் அவங்களுக்கு கொடுக்கிற தண்டனை. நீங்க எத்தனை கோடி சொத்தை எழுதி வச்சாலும் அது என் குடும்பத்துக்கு ஈடாகுமா? அழாதேம்மா. கடவுள் உன்னை கைவிட மாட்டாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நிச்சயம் உன் குடும்பத்தை உன்னோட கொண்டு வந்து சேர்ப்பாரு. அவங்களை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காவது என் சொத்துக்கள் உனக்கு உதவட்டும். அது வரைக்கும் நீ என் மகளா என்னோட வந்து இருமா. முடியாதுன்னு சொல்லிடாதேம்மா. உன் விடுதலைக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செஞ்சுட்டு திரும்பவும் உன்னை வந்து சந்திக்கிறேன். வரேன். சமீபத்துலதான் அந்த பெரியவர் இறந்துட்டாரு. சொத்துக்கள் எல்லாம் லட்சுமி அம்மா பேர்ல இருக்கிறதுனால அவங்கள பழி தீக்கவும், அவங்க செத்துட்டா சொத்துக்களுக்கு வாரிசாகவும் அவங்க விரும்புறாங்க. அதுக்குதான் அந்த ஸ்கவுண்டல் ராதாவை கருவியா பயன்படுத்துறாங்க. ஸ்டாப் இட். ராதா ரொம்ப நல்லவ. அவ திருடிட்டாதான் நீங்க சொன்ன நெக்லஸ் இதோ இருக்கு. என் ரூம்ல இருக்கிற டெலிபோன் ஸ்டாண்ட் கீழே கிடந்தது. இஸ் இட்? எஸ். ஒன் மோர் திங். நீங்க சந்தேகப்பட்ட மாதிரி ராதாவும் பாபுவும் ஒருத்தர் தான். உங்களுக்கு எப்படி தெரியும்? பார்ட்டில தான் அந்த உண்மை எனக்கு புரிஞ்சுது. மிஸ் நிர்மலா, தயவு செஞ்சு என் ராதாவை காப்பாத்துங்க. அவளை வச்சு நிறைய பேர் பலன் அடைய பாக்குறாங்க. அதுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. அவளை வச்சு பலனடைய பாக்குறாங்கன்னா அதுக்கு அவையா சம்மதிக்கணும்? அவளுக்கு ஆதரவா இருக்கிற ஒரு பெரியவரையும் ஒரு நாயும் பிடிச்சு வச்சுக்கிட்டு அவளை பிளாக்மெயில் பண்ணி தான் இதுக்கு சம்மதிக்க வச்சிருக்காங்க. நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நீங்களே அந்த வீட்டுக்கு வந்து பாருங்க. எல்லா உண்மையும் புரியும். ஓகே, லெட்ஸ் கோ.